போன வாரம் கூட சொல்லியிருக்கார். அதில் தான் பார்க்குறேன் காணொலியில். அங்கே என்ன கேட்குறவங்கள்ட்ட ஒரு பெரிய இடமா கொடுங்க, மக்கள் நின்று சந்தோஷமாக பார்த்துட்டு கேட்டுட்டு போகட்டும், வேறு ஒன்றும் கேட்கலையே உங்கள்கிட்ட. அது ஒரு காரணத்தோடு நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு இந்த நிகழ்ச்சி முன்கூட்டியே சொல்லியிருக்குது இந்த தம்பி. உண்மையா இல்லையா? அப்புறம் அரசியல் ஆக்குறாங்க அப்படின்னா என்ன? கேவலமான கேடுகட்ட அயோக்கியத்தனமான அரசியல் தானே. சொந்த மக்களை அப்படி காவு கொடுக்கலாமா? சொந்த மக்களை சொந்த ஊர்க்காரங்களை காவு கொடுத்துட்டு நல்ல வேஷம் போட்டுட்டு இருக்காங்க. அவரோட வளர்ச்சி பிடிக்காம அவரை எதுக்கணும்னா, நீ கொள்கை ரீதியாக எதிர் கூட்டம் போட்டு அவருக்கு பதில் சொல்லு. பைத்தியக்காரனே, போலீஸ்காரன் துரத்தி விடுறான், இங்கிருந்து போங்க, இப்படி இப்படிலாம் ஆயிடுச்சுங்கிறா. எல்லா நாடகமும் அவங்க நடத்துறாங்க. இங்க பாரு, அந்த சொல்றதுக்கு தானே இந்த திட்டமே. துரத்தி விட்டு போட்டு அடுத்த நிமிஷம் வர முடியுதுல்ல. இது எவ்வளவு பெரிய பக்கா பிளானிங். அடுத்த நோட்டி டக்கு 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 டக்குன்னு வர்றாங்கல்ல. கேட்கறான்ல, 66 பேர் செத்தானே கள்ளத்தராயம், கள்ளக்குறிச்சியில் செத்தாங்களே, அங்க போய் நின்றீங்களா விளக்கண்ண? என்ன கேள்வி கேட்கற நீ? என்ன இப்ப போய் அங்க நின்று அவரை சேர்த்து சமாதி கட்டுறதுக்கா 1000 ரவுடிங்க வச்சுட்டு நிக்கிறாங்க? பதிகாரத்தனமா கேள்வி கேட்கறீங்களா? யதார்த்தத்தை பேசுங்க, மக்களுக்கு உண்மையை சொல்லுங்க. ட்விஸ்ட் பண்ண கருவியா நீங்க இங்க வராதீங்க. அதுலதான் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க ஆள்றவங்க. நீங்களும் 4ஆம் தூண் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. இப்ப அவர் வராம இருந்திருந்தா என்ன சொன்னீங்க? வீட்டுக்குள்ள இருந்து அரசியல் பண்றார், வீட்டுக்குள்ள இருந்து ட்விட்டர்ல போடுறாங்க, வெளியே வந்தா இப்படி மக்களை வச்சு சாப்பிடுப்பீங்க. இப்ப எப்படி வெளியே வர்றது? யார் பாதுகாப்புல வர்றது? இது ரொம்ப நாளைக்கு இந்த பருப்பு வேகாது. 6 மாசத்துல மக்கள் இதுக்கான தீர்ப்பு தருவாங்க. சப்போர்ட் டு அன்கண்டிஷனல் சப்போர்ட் டு விஜய். You keep going on, keep on working, the rest of the things people will decide. மக்கள் தீர்மானிப்பாங்க. இந்த பிரச்சாரத்துல வந்து போலீஸ் வந்து முறையா பாதுகாப்பு கொடுக்கல. யார் கையில போலீஸ் இருக்குது? முதல் பாதுகாப்பு 28 கண்டிஷன் போடுறீங்களா இல்லையாப்பா? நீங்க ஒரு மாநாடு நடத்த கூட்டத்துக்கு 28 கண்டிஷன் கேட்டு போடுறாங்களா இல்லையா? எந்த கட்சிக்காவது போட்டாங்களா? அதே மாதிரி 28,000 போலீஸ் 2,000 போலீஸ் அங்க நிக்கணும்ல. அதே முட்டுச்சந்தையில கொடுத்துருக்கீங்க. என்ன நீ கொச்ச பச்சை குழந்தைத்தனமா 10,000 பேர் அப்படித்தான் சொல்லுவாங்க. 20,000 பேர் சொன்னா உங்களுக்கு பர்மிஷன் கிடையாதுன்றான். போலீஸ் பத்தி தெரியாதா? போலீஸ்காரங்க நல்லவங்க. அவங்க என்ன செய்வாங்க? மேலே என்ன ஆர்டரோ என்ன உத்தரவோ அதுபடி அவங்க நடந்துக்குவாங்க. அவ்வளோதான் அவங்களால முடியும். அனுமதி கேட்கல 10,000 பேர் வருவாங்கன்னு அப்படி தான் கொடுக்கணும். அவங்க அப்படிதான் நடைமுறை. இதை கூப்பிட்டு கூட்டம் போடுவான். அவனுக்கு பொட்டல் வெளியில் நல்லா 10 கிலோமீட்டரில் இடம் கொடுப்பீங்க. ஷேம் ஆன் திஸ் பாலிடிக்ஸ். நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அது அவர் பார்த்துக்குவார். அவருக்கு இருக்கு எல்லாம். ஒரு கட்சி நடத்திட்டு போறவருக்கு இருக்கு. நான் அறவரை சொல்ற அளவுக்கு எல்லாம் சத்யராஜ் மாதிரி ஆள் கிடையாது. அவர் பெரிய மா மனுஷன், உயர்ந்த மனுஷன். கை வச்சு பாரு தமிழ்நாடு என்ன ஆகுதுன்னு. பண்றவனை விட்டு போட்டு விஜயை கைது பண்ணிக்கலாம். போனப்பா பொழப்பு கட்டலாம். சொரக்காய்க்கு உப்பு இல்லை.